தேர்தல் வியூக வகுப்பாளர் என்ற பெயரில் ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் பிரசாந்த் கிஷோர் நிச்சயமாக பாஜகவின் கையால் தான் என்ற என்னுடைய நீண்ட நாள் சந்தேகம் இப்பொழுது நிச்சயமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், கடந்த 27ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பீகாரில் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் நடத்தி கொண்டிருக்கும் ஓட்டர் அதிகார் யாத்ரா, அதாவது வாக்காளர் உரிமை பேரணிக்கு சென்று கலந்து கொண்டார். அவர் அங்கே செல்கிறார் என்ற உடனே தமிழ்நாட்டில் உள்ள அண்ணாமலை உள்ளிட்ட சங்கிகள் குதித்தார்கள். ஏன் அவர் பீகாருக்கு செல்ல வேண்டும் என்ற பெயரில் அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிட்டார். திமுகவை சேர்ந்தவங்கலாம் பீகார் வட இந்தியர்களை எப்படியெல்லாம் தாக்கி பேசியிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்ட்டு ஒரு வீடியோ வெளியிட்டார். அதே போல் அந்த பிரசாந்த் கிஷோர் இருக்கார்ல, அவர் குதிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் பீகார் மாநில தொழிலாளர்கள் தாக்கப்பட்ட போது எங்கே சென்றார் இந்த மு.க. ஸ்டாலின், இப்பொழுது மட்டும் எதற்காக பீகார் வருகிறார் என்ற பெயரில் தன்னுடைய பாஜக விருப்பத்தை, திமுக விருப்பை கொட்டியிருக்கிறார். ஓகேயா, ஏன் என்னாச்சு நினச்சிட்டு வீடியோக்குள்ள விரிவாக பேசலாம். வெல்கம் டு அரக்குரல். நான் உங்கள் நியமத் முகமது. அனுராக் தாக்கூர் இவர் என்ன சொன்னார், விண்வெளியில் முதலாக கால் வச்சது பார்த்தீங்கன்னா யாருனாக்கா ஹனுமன் அப்படின்னு பேசினார். அதுக்கப்புறம் மத்திய பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர் என்ன சொல்கிறாரு, விமானத்தை கண்டுபிடிச்சி ரைட் சகோதரர்கள் கிடையாது, அதற்கு முன்பாகவே நம்மளுடைய முன்னோர்கள் புஷ்ப விமானத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ உள்ள ட்ரோன்கள் கூட அந்த காலத்திலே பயன்படுத்தப்பட்டது என்று பேசியிருக்காரு. அதையும் தாண்டி இதுக்கு முன்பு என்ன சொன்னார், நம்ம அமித்ஷா என்ன பண்ணார், முதலமைச்சர் மற்றும் மாநில அமைச்சர்கள், பிரதமர் மற்றும் ஒன்றிய அமைச்சர்கள் உள்ளிட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் ஏதாவது குற்றம் செய்திருந்தால், அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டால், அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர்கள் 30 நாட்களுக்கு ஜெயிலில் இருந்தால் 31வது நாள் அவர்களுடைய பதவியை இழப்பார்கள் என்று ஒரு சட்டத்தையே மசோதாவையே நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணார். ஏன்பா இப்படியெல்லாம் புதுசாக பேசுகிறாங்களே, அனுராக் தாக்கூர் அண்டு சிவராஜ் சிங்லாம் அறிவியலுக்கு புறம்பாக உளறாங்களேன்னு நினச்சி பார்த்தாக்கா, இதெல்லாம் எதுக்குன்னாக்கா, நம்ம ராகுல் காந்தி கொண்டு வந்தார்ல, அதாவது ஓட் ஷோரி, உங்களுடைய வாக்குகள் திருடப்பட்டுகின்றன என்று ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வந்தார்ல, அதற்கு பிறகு பீகார் மாநிலத்தில் ஒரு ஓட்டர் அதிகார் யாத்ரா, அதாவது வாக்காளர் உரிமை பேரணி நடத்திட்டு இருக்கார்ல, இதையெல்லாம் மடைமாட்டணும். மக்கள் மத்தியில் இவர்கள் வாக்குகளை திருடித்தான் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருப்பதெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி அனுராக் தாக்கூர் இப்படி வளர்றாரு, சிவராஜ் சிங் சௌகான் இன்னும் சூப்பராக வளர்றாரு, நம்ம அமித்ஷா இப்படியெல்லாம் சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதையும் தாண்டி அந்த செய்தி மக்கள் மத்தியில் தொடர்ந்து போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்தியா முழுவதும் மக்கள் விழிப்புணர்வு அடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 27ஆம் தேதி தான் போய் அங்கே முதல்ல போகிறாரு. அதற்கு முன்பாக அந்த பேரணி 12 நாட்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் செல்லும் இடங்களெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு புலி கரைக்க ஆரம்பிச்சிச்சு. இதை எப்படி மடைமாற்றணும், இந்த வாக்கு திருட்டு என்ற உண்மை மக்கள் மத்தியில் சேரக்கூடாது அப்படின்னு திட்டம் போட்ட பாஜக தேர்தல் கமிஷனை வச்சு எல்லாம் பேச வச்சிச்சு. அது செல்ஃப் எடுக்கலை. தேர்தல் கமிஷன் எல்லாம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு போனால் தவிர அவர் சொன்ன பதில்கள் எதுவுமே அந்த மக்களை திருப்திப்படுத்தும் வகையில் இல்லை. அதனால் ராகுல் காந்தி ஒரு வாரத்திற்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும், அப்படின்லாம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும், அப்படின்லாம் மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் பேசிய அந்த தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஸ்வர் குமார் எங்கே இருக்காருன்னே தெரியல, காணா போயிட்டார். அதற்கு முன்பாக தேர்தல் கமிஷனர் இருந்த ராஜீவ் குமார், அவர் இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுக்குள்ளே அவர் வெளியே பதில் சொல்லலாம், எந்தவித முறைகள் நடக்கலை அப்படின்ட்டு. ஆனால் அவரும் வாய் திறக்கல, எங்கே இருக்காருன்னே தெரியல. இந்தியாவிலே இல்லை, வேறு எதுவும் நாட்டுக்கு போயிட்டா சொல்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் வாய் வந்தவாசி வரைக்கும் நீட்டி பேசுகிற நம்ம மோடிஜி வாயை திறக்கலை. இதை பற்றி பதில் எந்த கருத்தும் சொல்லலை. அதே போல் அமித்ஷாவும் அப்படி தான் பேசுவார். அவரும் இது பொய், இதை அபாண்டமான குற்றச்சாட்டை ராகுல் காந்தி சொல்கிறார் என்று எந்த விதமான கருத்தையும் சொல்லலை. அவரும் அமைதி காத்து வந்திருக்கார். இதையும் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இவர்களுடைய அமைதி அவர்கள் உண்மையை ஒத்துக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் கருத்து சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் அந்த வாக்காளர் ஓட்டுகளை பறிக்கும் அந்த திட்டம் அம்பலப்பட்டு போன பிறகு அதை மக்கள் மத்தியில் வீரியமாக எடுத்து செல்வதற்காக ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் தொடர்ந்து பேரணி கொண்ட நிலையில்தான் தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக 27ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பீகார் சென்றார்.
அங்கே அவர் பேச்சு என்பது ஒரு அபாரமான பேச்சு. அந்த பீகார் மக்கள் அதை கைத்தட்டி அவ்வளவு அற்புதமான பேச்சு வரவேற்றார்கள். நமக்காக நம் மாநில தொழிலாளர்கள் நலனுக்காக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கு வந்திருக்கிறார், அவர் பேசுவதை கேட்போம் என்று அப்படியெல்லாம் அவர் பேச பேச அந்த மாநில மக்கள் அதை ரிசீவ் பண்ண விதம் அருமையாக இருந்துச்சு, அற்புதமாக இருந்துச்சு. திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய தமிழ் உரையை மொழிபெயர்த்த ஒரு நபர் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்தார். மு க ஸ்டாலின் அவர்கள் பேசிய ஒவ்வொரு தமிழ் வார்த்தையும் அப்படியே அவர் இந்தியில் மொழிபெயர்க்கும்போது நம்ம என்னமோ இந்தியில் பெரிய புலமை வாய்ந்தவங்க மாதிரி அவ்வளோ அழகாக நமக்கே புரியுது. ஒரு சென்டென்ஸ் பேசி முடிக்கிறாரு, அது அப்படியே டக்குன்னு அவர் தமிழில் இந்தியில் மொழிபெயர்க்கிறாரு. அந்த பார்த்து மக்கள் அவ்வளோ ஆரவாரமாக வரவேற்று கைதட்டுறாங்க. அந்த இந்தி மொழிபெயர்ப்பே நமக்கு அவ்வளோ கிளியராக புரியுது. ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சும் அப்படியே கிளியராக டிரான்ஸ்லேஷன் ஆகுது. உண்மையிலே அது சூப்பராக இருந்துச்சு. அது எப்படியெல்லாம் அந்த பேச்சு அவர் பேசியிருந்தார், அதில் உள்ள கண்டென்ட் என்னன்ட்டு அவர் என்ன பேசினாங்கிறத அப்படி தமிழில் நான் அப்படியே வாசிக்கிறேன். ஓகேயா? பார்த்து தான் வாசிக்க போகிறேன். உங்களை எல்லாம் பார்ப்பதற்காகத்தான் 2000 கிலோமீட்டர் கடந்து தமிழ்நாட்டிலிருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன். பீகார் என்றாலே மரியாதைக்குரிய லாலு பிரசாத் யாதவர்கள் தான் அனைவருக்கும் நினைவுக்கு வருவார். சமூக நீதி, மதச்சார்பின்மை ஆகியவற்றில் அடையாளம் அவர். தலைவர் கலைஞர்களும் லாலு அவர்களும் மிக நெருக்கமாக நண்பர்களாக இருந்தார்கள். எத்தனையோ வழக்குகள், மிரட்டல்கள் வந்தாலும் பாஜகவிற்கு பயப்படாமல் அரசியல் செய்த காரணத்தினால்தான் இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் ஒருவராக உயர்ந்து நிற்கிறார் திரு லாலு பிரசாத் அவர்கள். அவரின் வழித்தடத்தில் அப்பாவுக்கு தப்பாது பிறந்த பிள்ளையாக உழைத்து கொண்டிருக்கிறார் தேஜஸ்வி அவர்கள். கடந்த ஒரு மாத காலமாக இந்தியாவே பீகாரைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. இதுதான் பீகார் மக்களின் பலம், ராகுல் காந்தியின் பலம், தேஜஸ்வியின் பலம். இந்தியாவில் ஜனநாயகத்துக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் அதற்கான போர்க்குரலை பீகார் எழுப்பியிருக்கிறது. இதுதான் வரலாறு. லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் ஜனநாயகத்தின் குரலை, சோசலியத்தின் குரலை எதிரொலித்தார். அதற்காக மக்கள் சக்தியை அவர் திரட்டினார். அந்த பணியைத்தான் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் தம்பி தேஜஸ்வி அவர்களும் இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செல்லும் இடமெல்லாம் மக்கள் கடல் போல திரண்டு வருகிறார்கள். அதிலும் தேஜஸ்வி அவர்கள் கார் ஓட்ட, அதில் ராகுல் காந்தி பயணம் செய்த காட்சியை பார்த்தேன். ஏன், மோட்டார் சைக்கிள் பயணத்தையும் நான் பார்த்தேன். உங்களின் நட்பு அரசியல் மட்டும் கிடையாது, 2 உடன்பிறப்புகள் நட்பு. ஜனநாயகத்தை காக்க மக்கள் நலனுக்காக நீங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். பீகார் தேர்தலில் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தர இப்போதே இந்த நட்புதான். பீகார் தேர்தலில் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தர இருப்பதே இந்த நட்புதான். பாஜகவின் துரோக அரசியல் தோற்கப் போகிறது. தேர்தலுக்கு முன்பே உங்களின் வெற்றி உறுதியாகிவிட்டது. அதனால்தான் இந்த வெற்றியை தடுக்க பார்க்கிறார்கள். நியாயமாக முறைப்படி வாக்குப்பதிவு நடந்தால் பாஜக கூட்டணி தோற்றுவிடும் என்று மக்களான உங்களை வாக்களிக்க விடாமல் தடுக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்தால் ஆடும் பொம்மையாக மாற்றிவிட்டார்கள். 65 லட்சம் பீகார் மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியது ஜனநாயக படுகொலை. சொந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்த மக்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதை விட பயங்கரவாதம் இருக்க முடியுமா? அனைத்து அடையாள அட்டைகளை வைத்திருந்தாலும் அவர்களை அட்ரஸ் இல்லாதவர்கள் போன்று ஆக்குவது அழித்தொழிப்பு தானே. சகோதரர் ராகுலும் தேஜஸ்வியும் பெற இருக்கும் வெற்றியை தடுக்க முடியாத பாஜக கொல்லைப்புற வழியாக இந்த வேலையை பார்க்கிறது. இதற்கு எதிராக என்னுடைய சகோதரர்கள் முன்னெடுத்துள்ள இந்த போராட்டத்தை வாழ்த்துவதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அதிலும் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் வாக்கு திருட்டு மோசடிகளையும் அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதற்கு தேர்தல் ஆணையத்தால் முறையான ஒரு பதிலை கூட சொல்ல முடியவில்லை. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் குமார் சொல்கிறார். இந்த மிரட்டலுக்கெல்லாம் ராகுல் காந்தி பயப்படுவாரா? ராகுல் காந்தியின் வார்த்தையிலும் கண்களிலும் எப்பொழுதும் பயம் இருக்காது. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் சும்மா அரசியலுக்காக மேடைகளுக்காக பேசுபவர் கிடையாது. தான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மிகுந்த கவனத்துடன் பேசுபவர் அவர். இப்போது ஏன் பாஜக அவர் மேல் பாய்கிறார்கள் என்றால், பாஜக தேர்தலை எப்படி கீழே குத்தாக்கிவிட்டது என்று ராகுல் காந்தி வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார். அந்த ஆத்திரத்தில் பாஜக அவர் மேல் பாய்கிறார்கள். மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் பாஜகவின் அதிகாரத்தை மக்கள் நிச்சயமாக பறிப்பார்கள். அதைத்தான் பீகாரில் இப்போது கூடியிருக்கும் இந்த கூட்டம் எடுத்துக்காட்டுகிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கான அடித்தளத்தை இங்கிருக்கும் பாட்னாவில் தான் விதைத்தோம்.
எங்களுக்கு சமமான அரசியல் எதிரிகளே இல்லை, எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர மாட்டார்கள் என்று நினைத்த பாஜகவின் கர்வத்தை தகர்த்த இடம்தான் இந்த பீகார். 400 இடம் என்று கனவு கண்டவர்களை 240 அடக்கியது இந்தியா கூட்டணி. மெஜாரிட்டி என்று ஆட்டம் போட்டவர்கள் மைனாரிட்டி ஆகிவிட்டார்கள். மக்கள் சக்திக்கு முன் எப்படிப்பட்ட சர்வாதிகாரியும் மண்டியிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று மீண்டும் பீகார் நிரூபிக்க வேண்டும். அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே, நீங்கள் இன்றைக்கு இந்தியாவிற்கான வழக்கறிஞராக இருக்கிறீர்கள். உங்களால் இந்திய மக்களுக்கு நீதி கிடைக்கும், இந்தியாவில் ஜனநாயகம் தலைக்கும். மக்கள் சக்திக்கு இணையானது எதுவுமில்லை என்று சகோதரர் தேஜஸ்வி காட்டிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் 2 பேரும் பீகாரில் பெறப்போகும் வெற்றிதான் இந்தியா கூட்டணியின் அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு அடித்தளமாக அமைய இருக்கிறது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு நடைபெறும் வெற்றி விழா கூட்டத்திலும் நிச்சயமாக உறுதியாக நானும் பங்கேற்பேன். நன்றி, வணக்கம்.